வணக்கம். வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ, டேரெக்டாக இந்த மாதிரி வீடியோவில் பேசி, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நிறைய ஷார்ட்ஸ் போடுறோம், வீடியோஸ் போடுறோம். சும்மா 2 தான் போட்டிருக்கேன் வீடியோஸில், ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கேன். ஸோ ஆனால் வந்து வெறும் ஷார்ட்ஸ் பார்க்குறதும் வீடியோஸ் பார்க்குறதும் என்னை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. ஃபஸ்ட்டு நான் யார், என்ன, என்னோடய நேச்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் பார்க்குறதுக்கும் உங்களுக்கும் அதில் ஒரு இது இருக்கும். என்ன சொல்கிறீங்க? ஸோ அது ஒரு விஷயம். அதனால தான் இப்போ நான் வந்து பேசுகிறேன். ஸோ என்னை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராமத்து வாழ்க்கை, ஓகே, கிராமத்து வாழ்க்கை அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலு, அதுக்கப்புறம் வந்து 5 பொண்ணுங்க இருக்கிற வீடு, ஓகேவா? இதுதான் ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. இப்போ மேரீடு, செட்டில்டு, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஓகேவா? ஸோ என்னோடய சொந்த ஊர் என்ன, நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்றதெல்லாம் நான் வந்து கடைசியாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இதில் நிறைய சைல்டுஹுட் மெமரிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதே. ஆக்சுவலி சைல்டுஹுட் மெமரிஸ் தான் வந்து எனக்கு மறக்க முடியாது, அதே சமயம் பிடிச்சது. அண்ட் ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சைல்டுஹுட் நம்ம சின்ன வயசில் வளர்ந்ததில் தான் வந்து நிறைய ஞாபகங்கள் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 5 பொண்ணு குழந்தைங்க இருக்கிற வீடு அப்படின்ட்டு. ஸோ 5 பேர் பெண் பிள்ளைங்க அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் ட்ரௌசர் போட்டு தான் என்னை வளர்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே, ஓகேங்களா? அதாவது என் அக்காவையும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும், 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா, நான் ஸ்கூல் போகிறப்ப ட்ரௌசர் தான் போட்டு போவேன். ஸோ பசங்களாம் போட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் போகிறப்ப கூட 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ட்ரௌசர். ஸோ அந்த ட்ரௌசரில் என்ன கதை அப்படின்னா, இப்போ நான் இன்னொரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன் அந்த வீடியோவில். எனக்கு நிறைய பழங்கள் பிடிக்கும். நான் 90s டைமில் நம்ம நிறைய பழங்கள் சாப்பிட்ருக்கோம். வீரப்பழம், பனம்பழம், இந்த மாதிரி பழங்கள்லாம் நான் சொல்லி போட்டிருக்கேன். அதில் வேப்பம்பழம் வந்து எங்கள் ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு பிரேக்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, லஞ்ச் பிரேக்கு, ஒன் பாத்ரூம் பிரேக்கு, இதெல்லாம் கிடைக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரேக் கிடைக்கும் போது முடிச்சுட்டு அந்த மரத்தில் வந்து நிறைய அப்படியே அந்த வேப்பம்பழம்லாம் அப்படியே கிடக்கும். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சத்த டைம் என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, அந்த ட்ரௌசர் எனக்கு அப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த ட்ரௌசரில் வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா வச்சுட்டு, ஒரு சைடு வந்து அப்படியே ஒரு பக்கம் வீங்கிட்டு இருக்கும். ஸோ என்ன சொல்கிறது, அந்த ட்ரௌசர் அப்படிங்கும்போது எனக்கு இந்த வேப்பம்பழத்தை நல்லா அந்த ட்ரௌசருக்கு பயன்படுத்தினது எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ட் லஞ்ச் முடிச்சுட்டு எல்லாம் வந்து உட்காரும்போது இது பண்ணுங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அந்த நான் மட்டும் உட்காந்துருக்கும் போது அப்படியே அந்த வேப்பம்பழம் அப்படியே மேலே தெரியும்ல, சார்லாம் கேட்பாங்க, என்னது அது என்னமோ அப்படி உப்பிட்டு இருக்கு, என்னது வச்சிருக்க அப்படின்ட்டு சொல்லி என்னை கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு சைல்டுஹுட் மெமரி, இதெல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. அது சும்மா நான் உங்கள்கிட்ட ஒரு இதுக்காக மெமரிக்காக ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்து நிறைய வந்து விரவுக்கு போவேன். அந்த மெமரிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடெல்லாம் இருக்கிற இடத்த மீறி ஒரு காட்டு பகுதி, அங்கே இருக்கக்கூடிய உலகம் எப்படி இருக்காங்க, என்னென்ன பழங்கள் கிடைக்குது அப்படின்றத பார்க்குறதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஒரு தடவை 2 தடவை போக ஆரம்பிச்சோன்னே, ஒரு சனி ஞாயிறும் நான் என்ன பண்ணேன், மிஸ் பண்ணாமல் அந்த காட்டுக்கு வந்து நாங்கள் போக ஆரம்பிச்சோம். நான், தங்கச்சி, அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க என்னோட ஏஜில் இருக்கக்கூடிய பசங்கள் எல்லாம். அந்த டைமில் ஒரு 15 to அந்த 17 இயர்ஸ்க்குள்ளேயே, இதெல்லாம் 9th 10th அந்த மாதிரி டைமில். ஸோ அப்போல்லாம் வந்து எங்களுக்கு இந்த அனுபவம் நிறைய இருக்குது. ஸோ சனி ஞாயிறு ஆயிடுச்சு அப்படின்னா, சும்மா வீட்டில் இருக்க ஒரு கத்தி, ஏதாவது இதெல்லாம் வெட்டணும் இல்லையா, ஸோ விறகெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கத்தி, அப்புறம் தேவையான விறகெல்லாம் கட்டுறதுக்கான கொடி. அதில் வந்து என்னது அந்த கொடி பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அந்த ஒரு க்ரீன் கலரில் இருக்கும் அந்த கொடி, அந்த நல்லா பெருசாக வரும். அதெல்லாம் பிடிச்சி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே பசங்களை என்ன பண்ணிடுவாங்க, அங்கே இருக்கிற பாய்ஸ்லாம், என் கூட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிங்க அப்படிலாம் இருக்காங்க இல்லையா பக்கத்து வீட்டில், அவங்கள என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் சொல்லிடுவாங்க, இதெல்லாம் எடுத்துக்கோ, யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அப்புறம் நாரில் இருக்கும் இல்லையா அந்த கயிறு, அதெல்லாம் வந்து நம்ம விறகுக்கு பயன்படுத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், எடுத்து அப்படியே அதெல்லாம் எப்படி திரும்ப பண்ணிக்குவோம், அதை நம்ம பயன்படுத்தினவங்களுக்கு தெரியும். அந்த விறகெல்லாம் இது பண்ணி அந்த கொடி எல்லாத்தையும் ஒரு லென்த்தாக வச்சுட்டு, அதை வந்து ஷார்ட் பண்ணி அதை ஒரு பேக் மாதிரி மாட்டிக்குவோம். பேக் மாதிரி கட்டிட்டு ஒரு 5 மணி 4 மணிக்கெலாம் வந்து ஆக்சுவலி வந்து கிளம்பிடணும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்களாம் தூங்கிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து அதுக்கு ஒரு டியூட்டி மாதிரி, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த யார் விறகுக்கு நாளைக்கெல்லாம் போகிறாங்களோ அதை ஈவினிங்காக கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதாவது ஃப்ரைடே ஈவினிங்காக கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஃப்ரைடே ஈவினிங்காக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சாட்டர்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு போயிட்டு இவங்க போய் எழுப்பிடுவாங்க. எங்களெல்லாம் வந்து அப்படி தான் வந்துருவாங்க. 4 மணி 5 மணிக்கெலாம் வந்து வீடு தட்டுறதுக்கு வந்து வீட்டை தட்டி எழுப்பி விட்டு, ஓ ஆமாம்ல நம்ம விறகு போகிறோம்னு சொல்லியிருந்தோம்ல அப்படின்னு அதுக்கப்புறம் கிளம்புவோம். கிளம்பினோடனே நாங்கள் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு நானும் தங்கச்சி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, பசியோடு போக முடியாதுல்ல, அதுக்கப்புறம் விறகு காட்டில் போயிட்டு விறகுலாம் முடிச்சுட்டு மதியம் வர்றதுக்கு வந்து 1 மணி 2 மணி ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கஞ்சி சோறை எடுத்துருவோம். வீட்டில் வந்து பழைய சோறை தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த கஞ்சி சோறை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, எவ்வளோ நம்மளால் அந்த டைமுக்கு ரொம்ப பசிக்காது. ஸோ அதை என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா, தண்ணி இல்லைனா கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு நாங்கள் வந்து உப்பு தயிர் இது மாதிரி எதாவது என்ன இருக்குதோ அந்த டைமில் அதை போட்டு கொஞ்சம் குடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து தூக்குவாளி, ஓகேங்களா, தூக்குப்போனி அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து என்ன பண்ணுவோம், மெயினாக அதை மறக்கவே மாட்டோம். ஏன்னா அங்கே போயிட்டு எப்படி தவிக்கிறது, அங்கே ஒரு வீடும் இருக்காது, வெறும் காட்டு பகுதி தான். அப்போ வந்து அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிடுவோம், அதில் எவ்வளோ தேவையோ அந்த சாப்பாடு எனக்கும் தங்கச்சிக்கும் சேர்த்து நாங்கள் என்ன பண்ணிடுவோம், எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். இதுதான்
அப்படியே செம்ம ஜாலியாக இருக்கும். நம்ம வந்து சூரியனையும் நம்ம வந்து அதுக்கு முன்னாடியும் நம்ம ஜாலியாக போயிட்டுருப்போம். யாருமே இருக்க மாட்டோம். பெரியவங்க இருப்பாங்க, 4-5 பேர் வந்து அந்த விரவுக்கு போகிறவங்க பெரியவங்க இருப்பாங்க. அவங்க கூட நாங்கள் போவோம், நாங்கள் மட்டும் தனியாக போக மாட்டோம். ஸோ அப்படிலாம் வந்து போவோம். அவ்வளோ ஒரு மெமரியாக இருக்கும். அப்போ போகிறப்ப தான் யானைப்பழம் அப்படின்னா அந்த சீசனில் கிடச்சிடும். யானைப்பழம் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக உடச்சிரும். அப்படியே ஒரு கொத்தில் அவ்வளோ பழம் இருக்கும். போய் ஒன்று ஒன்றா பறிச்சுட்டு இருக்க மாட்டோம். அப்படியே அந்த கொத்தையை ஃபுல்லாக உடச்சிக்குவோம். உடச்சிட்டு அப்படியே ஜாலியாக எல்லாருமே அப்படியே எதையாவது ஒன்று கதை பேசிக்கிட்டு இது பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த கொடியில் இருக்க அந்த பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிட போயிடுவோம். அப்படியே நடந்து போவோம். ஏன்னா போர் அடிக்குங்க. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கும். எதுவுமே நம்ம அப்படியே அதுக்காக போக முடியும். ஒரு மெமரிஸ் எல்லாமே வந்து மெமரிஸ் கிரியேட் பண்ணுறதா லைஃப். கெலாப்பழத்தோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தா புளிப்பு அண்ட் இனிப்பு ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம் அது. லைட்டாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த கலரோட பேரே எனக்கு சொல்ல தெரில. பர்பிள் டார்க் அண்ட் லைட் பர்பிள் கலரில் 2 மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சம்டைம்ஸ்லாம் வந்து பாம்புலாம் வரும். பாம்புலாம் நாங்கள் போயிட்டே இருப்போம். திடீர்னு அப்படியே அந்த இதில் அந்த செடியில் கொடியிலலாம் அப்படி அந்த ஒரு சவுண்ட்லாம் கேட்கும். அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே எங்களுக்கு சம்டைம்ஸ் பாம்பாட்டுக்கு அதெல்லாம் பயப்பட மாட்டோம். ஆனால் போயிட்டே இருப்போம், கடந்து போயிட்டே இருப்போம். அப்புறம் சில டைமில் என்ன பண்ணுவோம், காட்டிலலாம் யாரும் ஆள் இருக்க மாட்டாங்களே. ஏன்னா 4 மணி 5 மணி 6 நாங்கள் விடிய அப்படியே போக அப்படியே வெளிச்சம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். 6 மணி 6 அந்த டைம்லாம் போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா காட்டிலலாம் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் வந்து வேர்க்கடலையெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு வேர்க்கடலை செடியெல்லாம் போட்டுவிட்டு அதெல்லாம் பறித்து வச்சு அந்த வேர்க்கடலையெல்லாம் அந்த இடத்துல குமிச்சு வச்சுருப்பாங்க. அது ஒன்று அந்த செடியாக பறித்து வச்சுருப்பாங்க, இல்லைனா அதை ஆஞ்சிட்டு இருப்பாங்க. தூரத்தில் எங்கேயும் இருப்பாங்க. நாங்கள் ஒன்றும் இல்லை, வாங்க போய் வேர்க்கடலை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவோம். அவங்க உடனே சத்தம் போடுவாங்க, இன்னும் ஏன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.